ஒழுக்கமுள்ள ஆச்சாரியர்கள் நடந்த பாதையில போய் மக்களை காப்பாற்றுவரும் ஆச்சாரியன் போல ஆஞ்சநேயர் லங்கையை நோக்கி கிளம்பினார். கிளம்பலான்னு தீர்மானிச்சோட முதல்ல சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். ஆஞ்சநேயர் சூரிய நமஸ்காரம் பண்ணினதுக்கும் நம்ம ஆஞ்சநேயர் நாம நமஸ்காரம் பண்ணது என்னப்பா தொடர்பு? அதான் நேத்திக்கே சொன்னமே, சூரியன் தான் ஆஞ்சநேயருக்கு குரு. ஆஞ்சநேயர் சூரியன் தான் படித்தார். சூரிய சிஷ்யர் ஆஞ்சநேயர். 9 வியாக்கரணத்தையும் அந்த வாத்தியாரோட போய் படிச்சிருக்காரு. 4 வேதத்தையும் அத்தியனம் பண்ணியிருக்காரு. அந்த சூரியன் குருதட்சணை என்ன தெரியுமா கேட்டான்? என் பிள்ளை மண்டு அதோட விட்டு பிரியாம பார்த்து கொண்டுட்டான். அதுக்காக சுக்ரீவனுக்கு மந்திரியா உட்காண்டார். சுக்ரீவன் போய் ஆஞ்சநேயர் மந்திரியா இருக்கிற தலைவிதியா. ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் அவருடைய பெருமைக்கும் இந்த சுக்ரீவனுக்கு எஸ் போட்டு ஏன் உட்காந்துருந்தார்? உலகத்திலேயே பெரிய குடும்பம் முட்டாள் பாஸ் வேலை செய்யறது தான். அந்த முட்டாள் சுக்ரீவ பாஸ்கிட்டே உட்காண்டிருந்தார் அவர். காரணம் என்ன? தங்க ஆச்சாரிய புத்திரன் ஆச்சாரிய தட்சிணை எதுன்னு இருந்தார். அதெல்லாம் முதல்ல சூரியன் நமஸ்காரம் சூரியாய. அப்புறம் பார்த்தார், யாருக்கா தேங்க்ஸ் சொல்லணும்? நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இந்த அத்தனை வாரர்கள் ஓப்ப கொடுத்துட்டு பெரிய வடிவப்படுத்தி இந்த மலை மேல் ஏறி நிற்கிறேன். லங்கையை போய் பார்க்கறதுக்கு செய்தியை ரெடிங்கிறேன். இந்த நிலையெல்லாம் நமக்கு வந்தது காரணம் என்னதான் இருந்தாலும் மகேந்திரன் தான், இந்திரன் தான். அவன் தான் வில்லன் ஒன்று அடிச்சு விட்டான். அவன் அடிச்ச அடியில இவ்வளவு வரம் கிடைச்சது. அதனால சில பேர் நமக்கு கெட்டது பண்ணாலும் ES வரதாச்சாரியனுக்கு சுவாமி இருந்தார், மீமாம்சா வாத்தியார். அவரை சின்ன வயசுல அப்பா அம்மா போயிட்டார். அவருக்கு மாமாவத்தில் வளர்ந்தார். அந்த காலத்துல காஃபி லக்ஸரி, இது அனாதையா நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த பிள்ளைக்கு வேற காய் போட்டா வேஸ்ட்னு அவருக்கு பழையது போட்டுருவா. அவள் மாமாவும் மாமியும் காஃபி சாப்பிடுவா. இவர் கொடுக்கல. இவர் என்கிட்ட சொன்னார், எங்க மாமா மாமி தான் எனக்கு பெரிய உபகாரம் பண்ணா அப்படின்னார். எனக்கு காஃபியே சாப்பிட்ற பழக்கம் இல்லாத பண்ணார். இன்னைக்கு நல்ல சுவாமியா இருக்கேன். ஆகையினால மகேந்திரன் அடிச்சாடிதான் இந்த அளவுக்கு வந்தேன். மகேந்திராய பவனாய. மகேந்திரன் அடிச்சு விட்டுறான்னா அப்படியே விட்டு போயிருந்தா என்ன ஆயிருவோம்? எங்க அப்பா எவ்வளவு போராடி எனக்கு இவ்வளவு உரம் வாங்கி கொடுத்தார். பவனாய. ஆனா இதுக்கெல்லாம் இத்தனை வரத்திலையும் நடுவில் பிரம்மானா வந்து வரம் கொடுத்துட்டார். அவனை ஒரு பூதமும் அடிக்க முடியாதுன்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டான். ஆஞ்சநேயருக்கு நாட்டு ஹர்ட் பை எனிபடி. அப்படி உறவு வரம் தான் நம்ம என்ன ஜாலியா இருப்போம். இந்த கொசு கடிக்காம கூட இருக்க முடியல நம்மளால. ஒன்றும் பண்ண முடியாது ஆஞ்சநேயர் யாரும். ஆனா ஆஞ்சநேயா காதோட சொல்றேன் கேட்டுக்கோ, பிரம்மாஸ்திரம் மேலப்பட்டுதுன்னா கொஞ்ச நாள் மயங்கினா மாதிரி இருந்துரும் மரியாதைக்கு. ஒய்ஃப்ட சொல்றாள் சில பேர். இப்போ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர அவள் போற வரைக்கும் சத்தம் போட, போன அப்புறம் பார்த்துக்கோ. அந்த மாதிரி பிரம்மாவன் ஆஞ்சநேயரை கொஞ்சம் கெஞ்சி வச்சிருக்கார். அப்படி வரம் கொடுத்தா பிரம்மா.